அன்னைக்கு சரியா செப்டம்பர் 20, 2017 லண்டன்ல இருக்கிற விம்பிள்டன் பார்க்ல மதியம் ஒரு 3:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மதிய வேளையிலையும் குளிர் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படி அமைதியில மூழ்கி போயிருந்த அந்த விம்பிள்டன் பார்க் இன்னும் ஒரு சில மணி நேரத்துல மக்களுடைய முணுமுணுப்புகளுக்காகவும் சைரன் சத்தங்களுக்காகவும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. மேற்கொண்டு அந்த மதிய குளிரை தணிக்கிற விதமா ஒரு ஜோடி தங்களுடைய வீட்டு தோட்டத்துல தீய மூட்டி குளிர் காயறாங்கன்னு பக்கத்து வீட்டுல நினைச்சாங்க. ஆனா ஒரு சில நிமிடத்திலேயே அந்த வீட்டுல இருந்து வந்த அந்த அடர்த்தியான கரும்புகையும் அது கூட ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான துர்நாற்றத்தையும் அந்த தீ கக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏதோ சம்திங் சரியில்லை அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தோண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்துல தான் அந்த வீடு இருக்கிற வீதி வழியா வந்த ஒரு நபர் இந்த அடர்த்தியான கரும்புகையை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி கரும்புகை வருது அப்படின்னு சொல்லி அந்த புகை வரக்கூடிய வீட்டோடைய வாசல் முன்னாடி வந்து நின்று பார்க்கிறாரு. அப்படி அந்த ஆள் வந்து நின்ன வீட்டுல சப்ரீனா மற்றும் மெடோனி அப்படின்ற ஒரு ஜோடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த வீட்டோடைய கேட்டு வழியா தெரியக்கூடிய கேப் வழியா பார்த்திருக்காரு. அப்போ அந்த அடர்த்தியான கரும்புகைக்கான காரணத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியலனாலும் மெடோனி என்பவர் அங்க எரியக்கூடிய தீயில சில விறகு கட்டைகளை போடுறதும் அவருக்கு பக்கத்திலேயே அவருடைய மனைவியான சப்ரீனா ஏதோ பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு குளிருது போல, அதனாலதான் அவங்க இதை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு சாதாரணமா அதை அப்படியே கடந்து அங்கிருந்து நகர்ந்து போறாரு. ஆனா இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரரால இதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. அதுக்கு காரணம் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் அந்த தீ வேக வேகமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சேம் டைம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் கூட இந்த அடர்த்தியான கரும்புகையும் அது கூட அந்த தீயில நெய்யை ஊற்றி எரிச்சா எந்த மாதிரியான ஒரு வாடை வருமோ அந்த மாதிரி ஒரு வினோதமான வாடை அடிக்கிறத கவனிச்சபடியே தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு ஆட்களும் அந்த வீதி வழியா நடந்து போயிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கவனிச்சா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எங்க தீ நம்மளுடைய வீட்லயுமே பரவிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோடையே அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 999க்கு கால் பண்ணி தகவலை கொடுக்கிறாரு. பட் அந்த போன் காலுக்கு பதில் சொல்ற விதமா தீயணைப்பு வீரர்களும் 6:30 மணிக்கெல்லாம் இந்த சபரினாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க எதுவுமே பண்ணல சார், செம்பரியாட்டை தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த புகையில இருந்து வந்த அந்த நாத்தமும் அந்த புகையோடைய டென்சிட்டியை பார்த்ததும் அந்த தீயணைப்பு வீரருக்கு ஏதோ சம்திங் சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சு உடனடியா பக்கத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த தீயை அணைக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் அந்த தீ வெறும் விறகு கட்டையால மட்டும் எரியல, மனிதனுடைய சில உடற்பாகங்கள் கூடயும் சேர்ந்து எரியுது அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. அதே சமயம் அந்த உடம்ப பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தையை எரிக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால உடனடியா அந்த தீயணைப்பு வீரர் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவலை கொடுத்து விடுறாரு. கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசரும் அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜோடியை கைது பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீமையுமே வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமும் அந்த தீயில இருந்து ஒரு மனிதனுடைய உடலை எடுக்கும் போதுதான் அது வரைக்கும் இந்த இங்கிலாந்து நாடு சந்திக்காத ஒரு சைக்கோ ஜோடியை தான் நம்ம கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த போலீஸ் ஆபீசருக்கு அப்ப வரைக்கும் தெரியல. அன்னைக்கு அந்த ஜோடி யாரை தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த தீயில எரிஞ்சு கொண்டு இருந்த நபருக்கும் இந்த ஜோடிக்கும் என்ன சம்பந்தம்? 2017 இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியை கலப்பின ஒரு பூதாகரமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கற்பனையில நம்ம நினைச்சு சொல்ற விஷயத்தை விட உண்மையாவே நிஜத்துல நடக்கிற விஷயம் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் கொடூரமாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அது நடக்கிறப்போ அதை தடுக்கவோ அதை மறுக்கவோ யாராலுமே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்படிலாம் கூட உலகத்துல மனிதன் வாழ்றாங்களா, இவங்களுக்கெல்லாம் மத்தியில தான் நம்ம வாழ்றோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த வீடியோடைய எண்டில் உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே க்ரைம் ஜேர்னர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஒவ்வொரு கேஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் எழுதோ அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்.
35 வயது நேர்ந்த இந்த சபரினா ஒரு ஃபேஷன் டிசைனர், ஒரு ஸ்டைலிஸ்ட், அது மட்டும் இல்லாம ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனில பிரமிடு செல்லராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல எப்படி MLM நெட்வொர்க் வேலை பார்க்குமோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த பொண்ணு அந்த ஊர்ல பார்த்துருக்கா. மேற்கொண்டு இவருடைய பார்ட்னரான 40 வயது நேர்ந்த மெடோனி ஒரு ஃபைனான்சியல் அனலிஸ்டா ஒரு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதனால இவனை நான் பார்ட்னர்னு சொல்றேன்னா, இந்த 2 பேரும் திருமணம் பண்ணிக்காம 17-18 வருஷமா ஒன்னா லிவிங் டுகெதர்ல இருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 18-20 வருஷத்துக்கு பின்னாடி போயாகணும். அல்கேரியாவில் பிறந்த இந்த சபரினா 18 வயது இருக்கிற நேரத்தில் ஒரு ஃபன்ஃபேரில், அதாவது பொருட்காட்சியில் பெரிய பெரிய ராட்டினங்கள்லாம் ஒரு கேம் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தன்னை விட ஒரு 5 வயது சீனியரான மெடோனியை முதல் முறையாக இவங்க மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்பையில இருந்தே இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறது, அப்புறம் வேற ஒருத்தரை மீட் பண்ணுறது, மறுபடியும் இவங்களே பேச்சப் ஆகிறதுன்னு 17 வருஷமா இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சது. அப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப் ஆன நேரத்தில் தான் 2011 இந்த சபரினா மார்க் வால்டன் அப்படின்ற ஒரு பையனை மீட் பண்றாங்க. இந்த மார்க் வால்டன் ஒரு ஐரிஷ் பாய் பேண்ட் என்ற மியூசிக் பேண்ட்ல ஒன் ஆஃப் த செலிபிரிட்டியா இருந்திருக்காரு. அவர் கூட ஒரு பழக்கம் இந்த பொண்ணுக்கு ஒரு பேங்க்ல ஏற்பட ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்க் வால்டனுக்கும் இந்த பொண்ணை பார்த்ததும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு தன்னுடைய ஜூனியர் கிட்டலாம் இவர் சொல்லி இருந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு சபரினாவுடைய அழகுல விழுந்து அந்த பொண்ணை உருகி உருகி ரொம்ப ஆழமா காதலிக்கவும் செஞ்சாரு. ஆனா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நாட்கள் நீடிக்கவே இல்லை. சரியா சொல்லணும்னா 2013 இந்த மார்க் வால்டனை சபரினா விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த நேரத்திலையும் சபரினாவா தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்காங்களே தவிர அந்த மார்க் வால்டனால அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரியறதுக்கு உடன்பாடே கிடையாது. தொடர்ந்து இந்த பொண்ணு மேல பயங்கர காதலோட தான் இருந்திருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த சபரினா இந்த வால்டனை பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நேரா அவ போய் நின்ன இடம்னா இந்த மெடோனி கிட்ட தான். இந்த மெடோனியும் சபரினாவும் 2005 தான் பாரிஸ்ல இருந்து லண்டனுக்கே வந்திருக்காங்க. முக்கியமா இந்த பொண்ணு லண்டனுக்கு சில வீடுகள்ல சைல்டு கேர், அதாவது குழந்தை பராமரிப்பாளராக தான் இவங்க போயிருக்காங்க. அப்படி போன நேரத்துல கூட இந்த பொண்ணு மேல இருந்த ஒரு அதீத காதல்னால தான் இந்த மெடோனியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணபடியே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் வேலையை விட்டுட்டு லண்டனுக்கு வந்து அங்க உள்ள ஒரு பிரெஞ்சு பேங்க்ல இவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்படி இவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் பிரேக்கப் ஆகிருந்திருக்கு. இதற்கு நடுவுல தான் மார்க் வால்டனை இந்த சபரினா மீட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி சபரினா ஒவ்வொரு முறையும் யாரையாவது பிரேக்கப் பண்ணா நேரடியா இந்த மெடோனி கிட்ட தான் வருவா. மெடோனிக்கும் கண்மூடித்தனமான காதல் இந்த பொண்ணு மேல இருந்ததுனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து வாழ அவன் பழக ஆரம்பிச்சான். ஆனா அந்த கண்மூடித்தனமான காதல் தான் இந்த 2 பேரையும் எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படிங்கிறத அன்னைக்கு இந்த மெடோனி உணரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த 2 பேரும் விம்பிள்டன் பார்க்ல ஒரு வீட்டில் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய லைஃப் இந்த விம்பிள்டன் பார்க்ல போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் பிரான்ஸ்ல இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கேரக்டர் இந்த கேஸுக்குள்ள இன்வால்வ் ஆக போகுது. அது யாருன்னா, நார்த் ஈஸ்ட் பிரான்ஸ்ல ட்ரையாய்ஸ் என்ற இடத்துல கேத்ரின் மற்றும் பேட்ரிக் என்ற தம்பதிக்கு ஜனவரி 7, 1996 பிறந்தவங்க தான் இந்த சோஃபி லியோனிட். இந்த சோஃபியோடைய சின்ன வயதிலேயே அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமா பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோஃபி தன்னுடைய அம்மா கூட தான் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. பட் அவங்க அம்மாவுமே கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஸ்டீஃபன் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணையும் ஒரு பையனையுமே பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கூட அந்த சோஃபி தன்னுடைய அம்மா கூடயும் தன்னுடைய அம்மாவுடைய கணவர் கூடயும் தன்னுடைய தம்பி தங்கச்சி கூடயும் தான் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒரு வீட்லயே வளர ஆரம்பிச்சாங்க. சோஃபியுமே ரொம்ப அமைதியான பொண்ணுங்கிறதுனால எந்த சண்டை சச்சரவும் இல்லாம அந்த வீட்டுல நல்ல விதமா தான் வளர ஆரம்பிச்சா. அவங்களுடைய ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சைல்டு கேர் கோர்ஸையுமே முடிச்சுட்டு பிரான்ஸ்லயே நானியா ஒரு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் தன்னுடைய இங்கிலீஷை இன்னும் டெவலப் பண்ணணும், நம்ம இங்க இருந்து இதை டெவலப் பண்ண முடியாது, நம்ம லண்டனுக்கு போய் இந்த நானி வேலையை பார்க்கலாம், அது கூட ஹாலிவுட் படத்துலயும் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லண்டன்ல ஏதாவது சைல்டு கேர் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கா. அப்படி இவங்களுடைய ஃப்ரெண்டும் ஒரு கட்டத்துல லண்டன்ல வேலை தேட ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி இந்த பொண்ணுக்கு ஒரு சைல்டு கேர் வேலை இருக்கு அப்படின்னு சோஃபி கிட்ட சொன்னதுமே சோஃபிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம லண்டன் போக போறோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது அப்படின்ற சந்தோஷத்தோட சரியா 2016 ஜனவரி மாசத்துல தன்னுடைய 20வது பிறந்த நாளா தன்னுடைய குடும்பத்து கூட கொண்டாடிட்டு நான் லண்டனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு
வேணும்னு கிளம்பி போயிருக்காங்க. பட் அதுதான் அந்த குடும்பத்தார்கள் சோஃபியை பார்த்த கடைசி தருணம். லண்டனுக்கு வந்த இந்த சோஃபி டைரக்டா யாருடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்னா இந்த சபரினாவுடைய வீட்டுக்கு தான். சபரினாவுக்கும் மெடோனிக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னல, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் இந்த சோஃபி இந்த சபரினாவுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களாம் சபரினா இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் போல, அதனாலதான் அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறா, அதனாலதான் இந்த சபரினா கூட நல்ல நெருக்கமா இருக்கிறா அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி சோஃபியும் அந்த வீட்டுல சந்தோஷமா தான் வாழ ஆரம்பிச்சா. ஆனா நாட்கள் நகர நகர சோஃபியோடைய சில நடவடிக்கைகள்ல சில சேஞ்சஸ் எல்லாம் காணப்பட ஆரம்பிச்சது. முக்கியமா இந்த சோஃபி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அதே ஏரியாவில் சோஃபி மாதிரியே பல பெண்கள் சைல்டு கேரா அந்த ஏரியாவில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு பார்க்கில் ஒன்னா கூடி பேசிப்பாங்க. ஆனா அந்த மீட்டிங்க்கு கூட இந்த சோஃபி போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணு ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பொண்ணு. சபரினா வீட்டுக்கு வந்த சோஃபி கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் ஆல்ரெடி இந்த சபரினாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான மார்க் வால்டன் மேல மனக்கசப்புல இருந்த இந்த சபரினா என்னதான் மெடோனிக் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் இந்த மார்க் வால்டனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக்கான கேசஸ் எல்லாம் ஒன்னா போட ஆரம்பிச்சா. கிட்டத்தட்ட 30 முறைக்கு மேல அந்த நாட்டுடைய எமர்ஜென்சி நம்பரான 999க்கு கால் பண்ணி மார்க் வால்டனை பத்தி தப்பாலாம் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கா. அதுல என்னென்ன சொல்லி இருந்திருக்கானா, மார்க் வால்டன் மாந்திரிகத்துல தன்னை கட்டுப்படுத்துறதாவும், தன்னுடைய பூனையை செக்ஸுவல் அபியூஸ் பண்றதாவும், தன்னை உளவு பார்க்கறதாவும், இதை விட குழந்தைகளை பாலியல் ரீதியா துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆளுன்னும் ஹெலிகாப்டர் மூலியமா என்ன உளவு பார்க்கறான் அப்படின்னு எக்கச்சக்கமான பொய்யான குற்றச்சாட்டுகளை இந்த சபரினா அந்த எமர்ஜென்சி கால்ல சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவிலுமே இந்த மார்க் வால்டனை பத்தி ரொம்ப தப்பா இந்த பொண்ணு எழுத ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையுமே பொய்னு கண்டுபிடிச்ச போலீஸ் ஆபீசர் இந்த சபரினாவை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் சபரினாவுடைய முழு மனநிலையும் மாற ஆரம்பிச்சுது. மார்க் வால்டன் கூட ஏற்பட்ட அந்த காதல் முறிவை சபரினால ஏத்துக்கவே முடியல. அவர் மேல அளவு கடந்த அன்பு ஊறி போயிருந்ததாலையும் மனக்கசப்புல அவங்களால வால்டனை விட முடியாததுனாலையும் அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா அது எல்லாமே இன்னொருத்தருடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுதுங்கிறத அந்த சபரினாவும் சரி, இந்த மார்க் வால்டனும் சரி, ஏன் இந்த மெடோனியுமே சரி, யாருமே இப்படி நடக்க போகுதுங்கிறத நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல சபரினாவால போடப்பட்ட அந்த பொய்யான கேஸ் எல்லாமே கோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ கோர்ட்ல மார்க் வால்டன் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்க 2 பேரும் காதலிச்சதெல்லாம் உண்மைதான், எங்க 2 பேரும் உருகி தான் காதலிக்க ஆரம்பிச்சோம். ஆனா அவளுடைய அந்த காதல் போதை கொஞ்சம் தனியா ஆரம்பிச்சதும் என்ன அவளுடைய கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும்னு நினைச்சா, என்ன அவளுடைய இஷ்டத்துக்கு ஆட வைக்கணும்னு நினைச்சா. ஆனா அது எதுவுமே நடக்கல. அதே சமயம் அவ நினைச்ச மாதிரி என்ன மேனிபுலேட் பண்ண முடியாததுனாலதான் அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மார்க் வால்டன் நீதிபதி முன்னாடி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு சில நாட்கள்லயே 2015 இந்த மார்க் வால்டன் லண்டன்ல இருந்து அமெரிக்கால இருக்கிற லாஸ் ஏஞ்சலுக்கு போயிருந்திருக்காரு. இப்போ மார்க் வால்டன் மேல இருந்த அந்த கோபத்தினால அவர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றதன் மூலமா நிம்மதி தேடிக்கிட்டு இருந்த இந்த சபரினா இப்போ மார்க் வால்டன் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிட்டதுனால அவளுடைய கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் தன்னுடைய முழு கோபத்தையும் தான் வீட்டுல இருக்கிற அந்த நானியான குழந்தை பராமரிப்பாளரான சோபி கிட்ட ஒன்னா காட்ட ஆரம்பிச்சா. அதுவும் கற்பனையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களை ஒன்னா பண்ண ஆரம்பிச்சா. மார்க் வால்டனை எதுவுமே பண்ண முடியாம இருந்த அந்த கோபத்தினால ஒரு கொடூர எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சு தன்னுடைய முழு கோபத்தையும் சோபி மேல இந்த பொண்ணு காட்ட ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல சோபியை தேவையில்லாத காரணத்துக்காகலாம் அடிக்கிறது, திட்டுறது, உதைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கொடூரத்தையும் செய்ய ஆரம்பிச்சா. அப்படியே அவங்களுடைய டார்ச்சர் இன்னும் ஒரு படி அதிகமா போய் ஒருவேளை உணவு மட்டும் கொடுக்கறது, மீதி வேளை சாப்பாடு போடாம இருக்கிறது, அவங்கள பட்னி போடுறது, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த ஊரு காசுப்படி 50 பவுண்டு மட்டும் சம்பளமா கொடுக்கறது, கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த சம்பளம் கூட கொடுக்காம இருக்கிறதுன்னு பலவிதமான சித்திரவதைகளை மென்டல் ரீதியாவும் பிசிக்கலாவும் இந்த சபரினா சோபிக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. இதுல இன்னொரு ஷாக்கிங் என்னன்னா, இவ்வளவு பெரிய கொடூரம் எல்லாத்தையுமே இந்த சபரினா மட்டும் பண்ணல, இந்த சபரினாவுடைய பாய் ஃப்ரெண்டான மெடோனியுமே இவ கூட சேர்ந்து தான் அந்த கொடூரத்தை சோபிக்கு பண்ணியிருக்கான்.
எப்போதுமே சிரிச்ச முகத்தோட காணப்படுற இந்த சோஃபி கொஞ்ச நாட்களாவே முகம் வாடி போய் காணப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் நோட் பண்ணியிருந்திருக்காரு. இதனால அந்த பொண்ணு எப்பெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராலோ அப்ப ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதாவது ஃப்ரைஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சோஃபி கேட்டதாகவும் அந்த நேரங்கள்ல அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கும்போது பல நாள் ஒரு ஆள் சாப்பிடாம இருந்தா எந்த மாதிரி சாப்பிடானோ அந்த மாதிரி அந்த உணவுகளை சாப்பிட்டதா பின் நாட்கள்ல சொல்றாரு. அதே சமயம் சபரினாவுடைய வீட்டுக்கு போனப்போ சோஃபி இருந்த உடல் எடையை விட அவர் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்க்கும்போது அந்த உடல் எடை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரதையுமே நோட் பண்ணி இருந்திருக்காரு. சம்திங் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏன் இதை வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருக்கா, ஏன் இங்கிருந்து கிளம்பி போக மாட்டா அப்படின்ற சந்தேகத்தோட தான் ஒரு அனுதாபத்தோட தான் இந்த பொண்ணை ஒவ்வொரு முறையுமே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் சோஃபி வழக்கமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்ப கூட ஏதோ சோகமா அந்த நேரத்துல இருந்தாங்க. அப்போ உனக்கு என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்க, நீ கொஞ்ச நாட்களாவே சரியில்லையே அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கேட்கிறாரு. அப்போ சோஃபி என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் திரும்ப திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கேட்க ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு தான் மனசுல இருக்கிற எதையும் வெளில சொல்லிக்க முடியாம அவர் கேட்ட உடனே அந்த இடத்துலயே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அழுகுற, என்ன நடந்துச்சு, எதா இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல தைரியம் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த சபரினா இன்னைக்கு என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்டப்போதான் சோஃபி சொன்ன பதில்ல அவர் ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்திருக்காரு. நீங்க கேட்டா கூட ஆடி போயிடுவீங்க. வழக்கம் போல அன்னைக்குமே கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சோஃபி யதார்த்தமா கொஞ்சம் பட்டரை கீழே போட்டிருந்திருக்கா. இதை பார்த்ததும் ஆத்திரமான சபரினா அந்த பொண்ணை பலார்னு அறவிட்டு கண்ணா பின்னான்னு முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சிருந்திருக்கா. இதை கேட்டதும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரால் நம்பவே முடியல. இவ்வளவு கொடூரம் நடக்குது, நீ ஏன் இந்த வீட்டில் இன்னும் இருக்க, இங்க இருந்து கிளம்பி போக வேண்டியதானே, உனக்கு ஓகேனா சொல்லு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வேற இடத்துல நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், அங்க போய் நீ வேலை பாரு, இங்க இருந்து நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை எதையுமே காதுல வாங்க அதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாம இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கா. இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிந்தா அடுத்த நாள் காலையில இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வழக்கம் போல தன்னுடைய ரெஸ்டாரண்டோடைய வாசல்ல இருக்கிற சேர்ல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஏற்கனவே சபரினாவுடைய கொடுமையில ரொம்ப மெலிந்து போய் சோர்வாய் இருந்த சோஃபிய சபரினா கொடூரமான முறையில தரதரன்னு அடிச்சு அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி இழுத்துட்டு வந்து கண்ணா பின்னான்னு அந்த ஓனர் முன்னாடியே அடிச்சிருந்திருக்காரு. எதுக்காக அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ற எந்த ஒரு கொஸ்டினுமே அந்த ஓனரால கேட்கவே முடியல. ஏன்னா முதல் நாள் நடந்த விஷயத்த இந்த பொண்ணு தாங்கிட்ட சொன்னதுனால தான் இவ போட்டு அடிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் நினைச்சிட்டாரு. ஸோ இதனால மேற்கொண்டு நம்ம கொஸ்டின் கேட்க போனா இன்னும் கொடூரமான டார்ச்சர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை திறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் சோஃபியா அடிச்சபடியே தரன்னு அந்த ஏரியாவே பார்க்குற விதமா இந்த சபரினா இழுத்துட்டு போயிருந்திருக்கா. அது வரைக்கும் அந்த மொத்த ஏரியாவும் இந்த சபரினானா அழகா ட்ரெஸ் பண்ணுவா, ரொம்ப அழகா இருப்பா, நீட்டா இருப்பா, யார்கிட்டையும் பேச மாட்டா, அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு பிறகு அவ மேல இருந்த முழு பார்வையுமே டோட்டலா அப்படியே மாற ஆரம்பிச்சுது. பட் இன்னொரு பக்கம் சோஃபியா அதுதான் பார்க்குற கடைசி தருணம்ங்கிறது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் சரி அந்த ஏரியாவில் இருந்த மக்களுக்கும் சரி தெரியாமலே போயிருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் சோஃபிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 நாட்கள் கழித்து தான் நான் இன்ட்ரோல சொன்னல, செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு ஜோடி வந்து ஒரு தீ மூட்டத்தை மூட்டினாங்க. அந்த மூட்டத்துல இருந்து ஒரு அடர்த்தியான கரும்புகை வந்துச்சு, அது கூட பயங்கரமான துர்நாற்றம் வந்துச்சு. தீயணைப்பு வீரர்கள் வந்தாங்க, நாங்க செம்பரி ஆட்டம் தான் சமைக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தீயை அணைச்சிட்டு பார்க்கும்போது யாரையோ எரிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இந்த 2 பேருமே கைது பண்ணிட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணப்ப கூட இவங்களுடைய வாயில இருந்து சோஃபி எங்க இருக்காங்க, அந்த தீயில எரிக்கப்பட்டது யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணப்ப கூட அவங்களுடைய வாயில இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வராமலே போயிருந்திருக்கு. சபரினா கிட்ட விசாரணை பண்ணப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மெடோனி தான் இது எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லியிருந்திருக்கா. அதே மாதிரி மெடோனி கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த சபரினா தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லியிருந்திருக்கான். இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தரை குறை சொல்லிக்கிறாங்களே தவிர சோஃபிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் அவங்களுடைய வாயில இருந்து சொல்லவே இல்லை. பட் இவங்க பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா சோஃபிக்கு என்னெல்லாம் சித்திரவதை பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாகவும் ஒரு ஆடியோவாகவும் இவங்க ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே பின் நாட்கள்ல போலீஸ் அவங்களுடைய
போன்ல இருந்தும் அவங்களுடைய வீட்டுல இருந்து கிடைச்ச சில டிவைஸ்ல இருந்தும் பார்க்கும்போது மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அதை பார்த்ததுக்கு பிறகும் கேட்டதுக்கு பிறகும் ஆடி போயிருந்திருக்கு. அந்த வீடியோ ஆடியோவை பார்க்கும்போது இந்த அளவுக்கு கூட மனுஷங்களால ஒரு சக மனுஷனை மிருகத்தனமா நடத்த முடியுமாங்கிற அளவுக்கு கொடூரமா அந்த ஆடியோக்கள்லாம் இருந்துச்சு, வீடியோக்கள்லாம் இருந்துச்சு. மேற்கொண்டு அந்த போன்ல இருந்த ஒரு ஆடியோல நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, என்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி அழிச்சியோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நான் அழிப்பேன் அப்படின்னு சபரினா இந்த சோஃபி கிட்ட கத்துற மாதிரியான சத்தம்லாம் கேட்குது. இன்னொரு ஆடியோல அவங்க ஏதோ ஒரு பொருளை வச்சு, முக்கியமா ஒரு எலக்ட்ரிக்கல் வயரை வச்சு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு பயன்படுத்துவோம்ல, லேப்டாப்லயோ அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல போடுறதுக்கு ஒரு பிளக் வயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வயரை வச்சு அந்த பொண்ணு கொடூரமான முறையில் அடிக்கிறது எல்லாமே அந்த வீடியோ மூலமா போலீஸ் அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படியெல்லாம் சித்திரவதைகள் நடக்கும்போது அந்த பொண்ணு எந்தவித எதிர்ப்பையும் காட்டின மாதிரியான தடயங்களே இல்ல. அமைதியா அந்த அடியை மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்களே தவிர திருப்பி அடிக்கணும் அப்படின்ற எண்ணமோ திருப்பி சண்டை போடணுங்கிற எண்ணமோ அவங்களுக்கு வராத மாதிரி தான் அந்த ஆடியோலையும் வீடியோலையும் இருந்துச்சு. இப்படி இந்த கொடூரங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல கூட பிரான்ஸ்ல இருக்கிற தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு லெட்டரை இந்த சோஃபி எழுதிருக்காங்க. அதுல, அம்மா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா, நான் சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன், எனக்கு பிளைட்ல வரத்துக்கு காசு இல்ல, எனக்கு காசு மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த அம்மாவும் எனக்கு இன்னும் சம்பளம் வரல, சம்பளம் வந்ததும் உன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டுடுறேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ ஊருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த லெட்டர் ப்ராசஸ்லாம் நடந்த ஒரு சில நாட்கள்லயே இந்த சபரினாவுடைய வீட்டில இருந்து சோபியோடைய அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அந்த ஃபோன் காலில் பேசின சபரினா, உங்களுடைய மகளான சோஃபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ இங்க நிம்மதியா நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்கா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சோஃபியோடைய அம்மாவோ என்னுடைய மகளுக்கு அங்க இருக்க பிடிக்கலனா அவளை என்ன ஏதுன்னு கேட்காம உடனே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்ப கூட சபரினா சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருந்திருக்காளே தவிர சோஃபியா உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. தொடர்ந்து பலவிதமான டார்ச்சரை, சாப்பாடு போடாமலும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரியும், எப்பெல்லாம் இவங்களுக்கு மூட் ஸ்விங் ஆகி கோவம் வருதோ அப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளாவும் தான் இந்த சோஃபியா அந்த வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வீட்டில் இருக்கிற வைர நகையை நீ திருடி உன்னுடைய வீட்டில் நீ கொடுத்துட்ட, அதை நீ திருடிட்டன்னு ஒத்துக்கோன்னு சொல்லி அடிச்சு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கன்ஃபெஷன் பண்ண வைக்கிற வீடியோக்களை பார்க்கும்போது போலீஸோடைய கண்ணிலேயே கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு ஒரு ஆடியோவில், நீ இந்த வீட்டில் இருந்து தப்பிக்க முடியாது, நான் தான் இங்க ஜட்ஜு, நான் உனக்கு 40 வருஷம் சிறை தண்டனை தரேன், நீ இந்த வீட்டிலேயே தான் சிறை கைதி மாதிரி இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்கா. மேற்கொண்டு அவளை ஏதோ ஒன்று ஒத்துக்க சொல்லி சோஃபியை டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் போலீஸால அந்த ஆடியோக்கள் மூலியமா உணர முடியுது. இன்னும் ஒரு சில வீடியோக்களை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏதோ ஒரு கன்ஃபெஷனை கொடுக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்திருக்கு. அந்த வீடியோவில் எனக்கும் மார்க் வால்டனுக்கும் சம்பந்தம் இருக்கு, அவர் சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ஹாலிவுட்ல சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாரு, அதனால தான் நான் உங்களை வேவு பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா அடிச்சு உதச்சி கன்ஃபெஸ் பண்ற மாதிரியான சில வீடியோக்களை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்ததும் போலீஸுக்கு என்ன புரிய வர ஆரம்பிச்சதுன்னா, சோஃபியை இந்த மார்க் வால்டன் தான் அனுப்பியிருக்காங்கன்னு, சோஃபியை இங்க அனுப்பி வேவு பார்த்து தன்னை கொலை பண்றதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு, அதனால வலுக்கட்டாயமா அதை ஒத்துக்க சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் போலீஸால புரிஞ்சுக்க முடியுது. பட் உண்மை என்னன்னா, இந்த சோஃபி இதுக்கு முன்னாடி மார்க் வால்டனை பார்த்ததே கிடையாது. பட் சபரினா தான் இதை பண்றானான்னு பார்த்தா அவ கூட சேர்ந்து இந்த மெடோனியும் அவளுக்கு பல சித்திரவதைகள்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கான். அந்த அப்பாவி ஜீவனான இதுக்கு முன்னாடி அந்த மார்க் வால்டர் நான் பாத்துறாதா சோஃபிய அந்த வீடியோவில் கன்ஃபெஷன் கொடுக்க வச்சதுக்கு பிறகு ஆடியோவா ஒரு சில விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கிட்ட அந்த ஆடியோ இருந்திருக்கு. அந்த ஆடியோல அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்றது, முக்கியமா பாத் டப்ல தண்ணி நிரப்பி தண்ணியில முக்கி அவளுடைய தலையில வெளியில எடுக்கிறது அப்படின்னு பல சித்திரவதைகள் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிற நேரத்துல தான் சோஃபி கிட்ட இருந்து எந்த ஒரு அசையுமே இல்லாம போயிருந்திருக்கு. அப்போ கன்னத்தை தட்டி மூச்சு விடு அப்படின்னு இவங்க சொல்றது எல்லாமே ஆடியோல கேட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சோஃபியோடைய பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிச்சு அவங்க ஒரு பெட்டிக்குள்ள நெருப்ப மூட்டி அதுல போட்டு இவங்க எரிச்சிருக்காங்க. அதுல இருந்து கிளம்புன அந்த புகையோடைய நாத்தம் தான் அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் ஒரு பீதியை கிளப்ப ஆரம்பிச்சது. தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்துல வந்து பார்க்கும்போது யாரோ ஒரு குழந்தைய தான் எரிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்துல நினைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு சோஃபி சாப்பிடாம மெலிஞ்சு போய் இருந்திருக்காங்க. அப்படி எரிஞ்சப்போ சோஃபியோடைய உடம்புல இருந்து கை, கால், விரல், மூக்கு அப்படின்னு எல்லாமே துண்டு துண்டா உருகி ஊத்த ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு கொடூரமா எரிஞ்சதுனால அந்த பொண்ணுடைய உண்மையான இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சயின்டிபிக்கா அந்த நேரத்துல போலீஸால கண்டுபிடிக்க முடியாமலும் போகுது.
தொடர்ந்து இந்த 2 சைக்கோ கிட்ட விசாரணை பண்ணாலும் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ற எந்த காரணத்தையுமே அவங்க வெளியில சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் போலீஸ் இந்த ஆடியோ மற்றும் வீடியோ மூலியமா தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் இந்த 2 பேரை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பி இவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் 3 வகையான ஒரு டிசார்டர் இந்த 2 பேருக்கும் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இந்த சப்ரீனா ஏற்கனவே டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரதும் தெரிய வர ஆரம்பிச்சது. அந்த மென்டல் டிசார்டர்லாம் என்னென்னா சப்ரீனாவுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர், டெலியூஷனல் டிசார்டர் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் மெடோனிக்கு சாரிட் சைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு மென்டல் டிசார்டரும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இது ஏற்பட்டா அவங்க என்னென்ன மாதிரிலாம் பிஹேவியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டரால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் எப்போதுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்னு தீவிர பயத்திலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதை தவிர்க்க தேவையில்லாத விசித்திரமான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. யாருடைய ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நிலையா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் அவங்கள ரொம்ப பெருசா வேல்யூ பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில நேரம் அவங்கள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, ஒரு சில நேரத்துல அவங்கள ரொம்ப மோசமா தாழ்வா கூட நினைச்சுப்பாங்க. இவங்கள மாதிரியான ஆட்கள் மனசுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல தற்கொலை பண்ணிக்க போறன்னு கூட மிரட்டுவாங்க. அப்படியும் இல்லைன்னா சில நேரங்கள்ல தற்கொலை கூட பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு அவங்களுடைய மூட் ஸ்விங் எந்த அளவுக்கு இருக்குன்னா இவங்க கோவப்பட்டாலோ அப்படி இல்லைன்னா சந்தோஷமா இருந்தாலோ அப்படி இல்லைன்னா பயந்து போனாலோ அது எல்லாமே ஒரு சில மணி நேரத்துல இருந்து பல நாட்கள் வரைக்கும் நீடிக்கும். 2வது டெலியூஷனல் டிசார்டர். இந்த டெலியூஷனல் டிசார்டர்னா என்னன்னா நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அவங்களுக்கு நடக்கிற மாதிரியே நினைச்சு அவங்கள சுத்தி இருக்கிற ஆட்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா ஷேர்டு சைக்கோசிஸ். இதால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அடுத்தவங்க நம்புற விஷயத்த அவங்கள விட இன்னும் அதிகமா ஒரு படி ஜாஸ்தியா போய் நம்பிடுவாங்க. அப்படிதான் இந்த மெடோனியும் சப்ரீனா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ப ஆரம்பிச்சான். முக்கியமா சோஃபி தன்னை உளவு பார்க்க தான் வந்திருக்கா அப்படின்னும் அவளை மார்க் வால்டன் தான் அனுப்பியிருக்கா, என கொலை பண்ண திட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால முழுக்க அதை எல்லாத்தையுமே இந்த மெடோனியும் கொஞ்ச நாட்களே நம்ப ஆரம்பிச்சு அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்களுடைய இந்த மோசமான மனநிலையினால எந்தவித தப்புமே பண்ணாத அப்பாவியான சோஃபியை இவங்க அநியாயமா கொலை பண்ணியிருக்காங்க. சோஃபியோடைய அம்மாவும் கோர்ட்ல நீங்க 2 பேருமே மனுஷங்களே கிடையாது, மிருகங்க, ஒருத்தரை விட இன்னொருத்தர் இன்னும் மோசமா இருக்கீங்க, உங்களை கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு, கண்டிப்பா உங்களுடைய சாவு கொடூரமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அழுதபடியே அவங்கள பார்த்து திட்டி இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோஃபியோடைய அப்பாவும் அழுதபடியே இந்த 2 பேரும் என்னுடைய மகளுடைய அமைதியை மட்டும் கெடுக்கல, எங்க மொத்த குடும்பத்தோடைய அமைதியும் கெடுத்துட்டாங்க, சோஃபியோடைய ஆன்மா உங்களை சும்மாவே விடாது, கண்டிப்பா அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு அழுதபடியே ரொம்ப வேதனையா அந்த நீதிமன்றத்தில் சொல்றாரு. இந்த 2 பேருக்கு எதிராக என்னதான் டைரக்ட் எவிடன்ஸ் நீதிமன்றத்தில் இல்லைனாலும் அந்த ஆடியோ மற்றும் வீடியோ மூலியமா இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் மற்றும் எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இந்த 2 பேரும் குற்றவாளின்னு நீதிமன்றம் அறிவிச்சு இவங்களுக்கு 30 ஆண்டு காலம் சிறை தண்டனையை 2018 கொடுத்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த 2 பேரும் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு பொறுமை இருக்கலாம், ஆனா இந்த சோஃபி அளவுக்குலாம் பொறுமை இருக்கக்கூடாது. என்னதான் பொறுமைங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருந்தாலும் அது நமக்கு ஒரு கட்டத்துல எதிரியா மாறும்போது அதை என்ன ஏதுன்னு பார்க்காம உடச்சி எறிஞ்சு தனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா அது எதையுமே பண்ணாம இந்த சோஃபி அவ பண்ற டார்ச்சர் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த வீட்லயே இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இது சோஃபி உணர்ந்திருந்தா என்னைக்கும் இந்த சப்ரீனாவை எதிர்த்து சண்டை போட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில போறப்ப கூட இந்த பொண்ணால தப்பிச்சு போயிருக்க முடியும். ஆனா அந்த வீட்டுல நடக்கிற அவ்வளவு கொடூரத்தையும் சித்திரவதைகளையும் தாங்கிக்கிட்டு எதனால இந்த பொண்ணு தப்பிச்சு போகல அப்படின்ற கொஸ்டின் மட்டும் இப்ப வரைக்கும் இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு உண்டான பதில்கள் தெரிஞ்ச ஒரே ஆளு இந்த சோஃபி மட்டும்தான். அந்த ஆன்மாவும் இப்போ உயிரோட இல்ல. ஒருவேளை சோஃபியோடைய அந்த பொறுமையும் யார்கிட்டையும் பேச முடியாத அந்த கூச்ச சுபாவம் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க இவங்களை மீறி எதிர்த்து பேசிட்டாலோ வெளியில கிளம்பிட்டாலோ தனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இவங்களை கடைசி வரைக்கும் அந்த வீட்டிலேயே இருக்க வச்சு அந்த சித்திரவதைகளை அனுபவிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோஃபி மாதிரியான இலகிய மனம் கொண்டவங்க, இந்த மாதிரி பயத்துல உறைஞ்சு போகக்கூடியவங்க யாரும் இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய கொடூரத்துல இருந்து நீங்க வெளியில வந்து ஃபைட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு முழு சுதந்திரமே இந்த மாதிரியான நிலைமையில இருக்கும்போது கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி யாராலாவது பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல யாராவது இருந்தா அவங்க கிட்டவே இருந்து சண்டை போடுறதை விட அவங்கள விட்டு தூரமா விலகி போயிடுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே நம்மளுடைய லைஃப்ல ஓரளவுக்கு பொறுமையா இருக்கலாம். ஆனா இந்த
சோஃபி அளவுக்குலாம் பொறுமையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபைட் பண்ணி அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்க. நீங்கள் சோஃபிக்கு என்ன நடந்திருக்கும், எதனால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்காம இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சோஃபியோடைய சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், சோபிக்கு பண்ண இந்த டார்ச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.